வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம். அன்பான உறவுக்கு எனது அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இறப்பை பார்த்து கடந்து வந்துட்டே இருக்கும். அந்த இறப்பு ஏன் நிகழ்து? நம்ம இங்க பிறந்திருக்கோம், வெறும் இங்க இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இறந்துட்டு இந்த மாதிரி போகிறதுக்காக இந்த வாழ்க்கை இல்ல. இந்த இறப்பை பார்த்து நம்ம எப்படி மறந்துடுறோம்? ஒரு விஷயம் தான்மா, பழக்க தோஷம் ஒண்ணு இருக்குது. இங்க பழக்கம் எல்லாத்தையும் பழக்கம் ஜெயிச்சிடும். புரியுதுங்களா? எவ்வளவு கடினமான ஒரு இடத்துலயும் உன்னை பழக்கப்படுத்தி அந்த இடம் சூப்பர் நம்ம சொல்லுவோம். அந்த குணம் நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா? நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இங்க நம்ம கடினப்பட்டு வேலை செய்யறோம், அது நல்லா இருக்குன்னு சொல்றோம், அது சந்தோஷமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு கடின தன்மை இருக்குது. அது காரணம் பழக்கமா நம்ம என்ன செய்திக்கிறோம்னா, நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி சொல்லலாம். அந்த ஆப்ஜெக்ட் எதுக்கு பழக்கப்பட்டாலும் அதுக்கோசம் ஆப்ட் ஆயிடும். அது எல்லாத்தையுமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அது மனிதனுக்கு 100% ஆப்ட் ஆகும். இப்ப அந்த விஷயமா தான் நம்ம எல்லாமே பொருந்தி போற விஷயம். நம்ம என்னன்னா எல்லாத்தையுமே நம்ம பழக்க தோசத்தில் நம்ம வந்து எதுவுமே பெருசா எடுத்துக்க மாட்டோம். இப்ப மரணம்ன்றது பழக்கம், வலின்றது பழக்கம், இங்க கஷ்டன்றது பழக்கம், சண்டைன்றது பழக்கம், இங்க துன்பன்றது பழக்கம். இப்ப அந்த பழக்கத்தை பற்றி இதெல்லாம் இயல்புதாங்க, அதெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஆணித்தனமா இருக்கு. அப்படி இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் நமக்கு வரல. ஏன்னா எல்லாருமே அதே எண்ணத்துல இங்க இருக்கிறாங்க இல்லையா? இப்ப எல்லாரும் அதே இடத்துல இருக்கும் போது அது பழக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. ஸ்ட்ராங் ஆகும் போது என்னாவும் இறப்புன்னா இருக்குது, மனிதனா பிறந்து இறந்தாங்க ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்ப இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நீங்க கேட்கறது யாரும் கிடையாது. இது நடக்கும், அது ஏத்துக்கணும். நான் ஏன் நடக்கணும், அதையே ஏத்துக்கணும்ன்ற கான்செப்ட் உள்ள போல. ஏன் போலன்னா, ஏன் அந்த கேள்வி நிறைய பேர் எல்லாமே இப்போ 99% இப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு பர்சன்ட் ஏதோ ஒரு பேச்சு பேசுது, ஆன்மீகம், இறைத்தன்மை, கடவுள் நம்ம வந்து ஒளியாம ஏதோ ஒரு விஷயத்த பேசுறது, மீறி யாரும் பேசல. இப்ப அதனால ஆச்சு, இவங்க தான் நிறைய இப்போ அதிகமான குவான்டிட்டி இவங்க தான் இருக்கிறாங்க. இப்ப இவங்க பேசி தான் எடுக்கணும். எது சரியில்லைன்னாலும் அது அதிகமா இருந்தா அதோட பேசி தான் கேட்கப்படும். இது இயல்பு தானே. நீங்க எவ்வளவு ஒரு தவறு எது பண்ணாலும் சரி, கும்பல் அதிகமா சேர்ந்து அந்த பக்கம் பேசினாங்கன்னா அந்த பக்கமா நியாயமா மாறிடும். அதே கான்செப்ட் தான் இது. பழக்கம்னு ஒரு விஷயம் இருக்குது, நம்ம எல்லாத்துலயும் பழக்கப்பட்டு வரும். அந்த பழக்கத்தினால நம்மளுக்கு மரணம் வரும், முதுமை வரும், நோய் வரும், வலி வரும், துன்பம் வரும் தெரிஞ்சா கூட மீண்டும் மீண்டும் இந்த லைஃப் நம்ம ரன் பண்ணிட்டே இருக்கோம். காரணம் பழக்க தோஷம். ஆமா, இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த பழக்கத்தை மாத்த முடிஞ்சு நீ மாத்தீங்கன்னா மாறும். ஆனா நீ பழக்கத்தை நீ மாத்திக்க ஐடியா உன்ட்ட இல்ல. காரணம் நம்மளுக்கு அன்றாட சூழல் கடினமா இருக்கு. அதை நோக்கி ஒருத்தர் நேரம் சரியாது. நான் எங்க பழக்கத்தை மாத்த சொல்லுது, புரியுதுங்களா? ஆனா நீ அன்றாட வாழ்க்கையோட சூழலை வந்து நீ மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கணும்? எல்லாரும் மாதிரி வாழாம புதிதா ஒரு வாழ்க்கை. புதிதான ஒண்ணும் கிடையாது. பிறருக்கு எதனா ஒண்ணு நம்ம ஹெல்ப் பண்ணணும், பிறர் வழியை நம்ம வழியா உணரணும், நம்ம அன்பு செய்யணும், நம்ம கருணை செய்யணும், பிறருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், பிறருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், பிறர் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், பிறர் நல்லா சந்தோஷமா இருக்கணும். இந்த எண்ணங்கள் நமக்குள்ள வரணும். இந்த எண்ணங்கள் வந்தா உன்னால பழக்கத்தை விட்டு மாற முடியும். இங்க பழக்கத்தை விட்டு ஏன்னா ஏன் மாற முடியாதுன்னா, இந்த எண்ணம் தான் பழக்கத்தை மாற்ற முடியும். இந்த எண்ணம் இல்லாம உன் பழக்கத்தை நீ மாற்ற முடியாது. பழக்க தோஷத்தை மாற்றணும்னா, பழக்க தோஷத்தை மாற்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அதை மாற்ற முடியுமானா முடியும். அது உன்னோட கருணையினாலே, அன்புனாலேயும், பிறரு நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரு குணத்தினாலேயும் அது மாறும். மாறாத கட்டாயம் மாறும், அது சந்தேகமே வேண்டாம். நீங்க இந்த செயலுக்குள்ள நீங்க வந்து செயலை செஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும். உன் கூட இருக்கிற நபர் மாறுவாங்க, உன் வாயில இருந்து வந்த வார்த்தைகள் மாறும், நீ சாப்பிட்ட உணவு மாறும், நீ இருந்த இடம் மாறும், உன் ஆடைகள் மாறும், உன் ஆபரணங்கள் மாறும், எல்லாமே உன் சிந்தனைகள் மாறும், எல்லாமே மாறும். அது எப்ப மாறும்? நீ ஜீவகாரணி செயல் செய்யும் போது மாறும். அது செய்யாம இருந்தா மட்டும் மாறது கஷ்டம். சுத்தி சுத்தி அதுக்குள்ளேயே தான் கொண்டு போகும். ஏற்கனவே பழக்கம். ஏன்னா கருணைன்ற ஒரு செயல், அது அன்புன்ற ஒரு செயல்கள் நீங்க போனே மாறதான் செய்யும். இப்போ நீ சரியான ஒண்ணுமே இல்லை, ஒரு வேலை செய்யறோம், வேலையை வந்து நீ ரொம்ப சூப்பரா ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சா என்ன, நீ போஸ்டிங் மாறி போயின்னு இருப்ப. நீ ஆவரேஜா செஞ்சா என்ன, சுத்தி அந்த கம்பெனிலேயே வட்டாச்சுன்னு இருப்ப. சிம்பிள் தான். ஆனா நீ அதே சூப்பரா பர்ஃபெக்டா பண்ண அந்த கம்பெனில மேல் போஸ்ட் இல்ல வேற கம்பெனில உனக்கு கூடுவாங்க. உனக்கு ஏன்னா நீ செம்மையா எல்லாம் சொல்லுவான், சூப்பரா செய்வார், செம்மையா செய்வார் சொல்லும் போது அவர் கம்பெனில சொல்லும் போது அப்ப அந்த கம்பெனில கூட்டு போகலாம், அவர் வராது, சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வரப்போறாங்க. இதே கான்செப்ட் தான். நீ சரியான ஒரு பர்சனா நீ மாறும் போது என்ன ஆகும்? சூழல் மாறும், மாறும் போது இடம் மாறும், இடம் மாறும் போது அங்கே நபர் மாறுவாங்க, வார்த்தைகள் மாறும், உன் உணவு மாறும், உன் சிந்தனைகள் மாறும், உண்மைதானே? உன் ஆடைகள் மாறும், எல்லாமே மாறும். அப்ப மாறும்போது நீ உயர்ந்து உன்னோட தன்மை தாண்டி அப்ப நீ மாறும் போது ஆட்டோமேட்டிக் பழக்கத்தை கூட கொண்டு வர முடியாது. பழக்கம் எங்கே நின்றுடும்? புது பழக்கம் மட்டும் தான் டிராவல் ஆகும். ஆக மொத்தம் பழக்கம் விட்டு தானா போயிடும், இல்லைன்னா போறது கஷ்டம். இது எல்லாத்துக்குமே சாத்தியம். எல்லாத்துக்கும் நீ மாற்றம்னா எல்லாத்துக்குமே இந்த ஒரு விஷயத்தை நீ மாத்தி சிந்திச்சனா பழக்கத்தை மாத்திக்கலாம். ஆனா நீ இங்க எப்படி சுத்தி சுத்தி சிந்திச்சாலும் நீ உலகில் வாழ்க்கைக்குள்ள தான் சிந்திக்க முடியும். நீ ஒரு வேலைக்குன்னு போனாலோ, ஒரு பெரிய படிப்பு வச்சாலோ, ஒரு இன்ஜினியர் என்ன ஆனாலும் சரி, நீ இந்த உலகில் சுத்த முடியும். ஏன்னா நீ அதை முடிச்ச உடனே ஒரு ரெஸ்ட்ல நீ சினிமாவுக்கு போறேன், நான் பார்க்குக்கு போறேன், நான் பீச்சுக்கு போறேன், நீ அங்க போறேன், ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போறேன், ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுல ஃபங்க்ஷன் வெளியே போறேன், இதுக்குள்ள நீ போயிட்டாலும் நீ திருப்பி உலகுக்குள்ள வந்துருவீங்க தானாவே. இதுவே நீ வந்து ஒரு கருணைக்குள்ளேயே அன்புக்குள்ளேயே நீ போயிட்டேன்னா நீ தேவையில்லாத வீண் செலவு பண்ண மாட்டேன். உண்மைதானே? தேவையில்லாத ஒரு படத்துக்கு போறேன், பீச்சுக்கு போறேன், நீ போக மாட்டேன். ஏன்னா அங்க என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியும். அங்க போனா ஒரு கஷ்டம் வழிதான் பாருங்க, அங்க எங்கப்பா சந்தோஷப்படுது. அப்புறம் அங்க போய் எப்படி சந்தோஷப்படுங்க?
நாங்க போறேன் அப்படின்னா நான் ஒரு உணவு வைக்கிறதுக்கோசம் போகணும், இல்ல எதனா நான் கத்துக்கோசம் போகணும். நான் அங்க போயிட்டு நான் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு எங்க என்ன இருக்கு. இது இப்ப நம்ம போடுறோம், இப்ப இந்த பீச்ல எவ்வளவு பேர் இறந்துருக்காங்க நம்மளும் பாக்குறோம். ஆமா தானே, இங்க எவ்வளவு உயிர் இப்ப மீனை பிடிச்சி கரை கட்டணும், அதுல இருந்து ஒரு உயிரெல்லாம் வழியில வந்து விழுது. இப்ப இந்த ஓயாத நாளை அடிச்சுட்டே இருக்குது. அதுக்குன்னு அடிக்கணும் ஆசையா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அதுக்கு வேணாம் நிறுத்தணும்னு ஆசைக்குது, முடியல, பழக்கம் ஆயிடுச்சு, பழக்கத்தோசம் செய்யுது, நிறுத்தணும்னு ஆசைப்படுது. ஆனா பழக்கத்தினால இது ரிவெண்டா பண்ணினே இருக்கு. இங்க எல்லாமே ரிவெண்ட்ல போகுது. எப்படி போகுது? எல்லாம் பழக்கத்தினால போகுது. மீண்டும் 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 சுழற்சி நடக்குது. அந்த சுழற்சி பழக்கத்தினால சுழற்சி நடக்குது. எல்லாத்துக்குமே பழக்கத்தை மாத்திக்கணும்னு ஆசைக்குது. ஆனா பழக்கத்தை எப்படி மாத்தணும்னு தெரியல. ஆனா எல்லாத்துக்கும் அன்பு வந்தா பழக்கம் மாற்ற முடியும். அந்த அன்புன்றது நம்ம ஒரு மனிதனுக்குள்ள அதிகமாகும் போது அந்த மனிதன் மூலியமா அனைத்துக்குள்ளே அந்த பழக்கத்தை நம்ம கொடுக்க முடியும். அன்புன்ற ஒரு விஷயத்தை அது அதிகமா கொடுக்கும் போது எல்லாமே இங்க பழக்கத்துக்குள்ள வரும். எல்லாத்துக்குமே அந்த பழக்கம் வரும். இந்த போன் பேசுமா, நம்ம போன் பேசுது இல்ல, போன் பேசுவோம், எல்லாமே பேசுவோங்க. எல்லாத்துக்குள்ளே அந்த உணர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது, எல்லாத்துக்கும் இறைவனும் ஆசை இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அறிவாளி ஆகணும் ஆசை இருக்குது, அனைத்துமா ஆகணும்னு ஆசை இருக்குது, எல்லாத்தோட சந்தோஷம் பெறணும்னு ஆசை இருக்குது. அப்ப அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னா நம்ம அன்புக்குள்ளேயும் கருணைக்குள்ளேயும் வரணும். பிறருக்கு அந்த ஆசை இருக்குது இல்லையா, பிறருக்கு துன்பத்தை நீக்கணும்ன்ற ஆசை உனக்குள்ள வந்தா உனக்கான ஆசை நிறைவேறும். உனக்கான பழைய பழக்கங்கள் தானா மாறும், இல்ல அந்த பழக்கங்கள் மாறாது. இப்ப அந்த பழக்கங்கள் மாறணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கருணையா தான் நம்ம அன்பா இருக்கணும். பிறர் உயிரோட வழியை நம்ம வழியா நம்ம சிந்திக்கணும். இந்த சிந்தனைக்குள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆழ்ந்து போறோமோ அதை பொறுத்துதான் நம்மளோட குணங்களும் நம்மளோட பழைய பழக்கங்களும் மாறதுக்கான சூழல் வரும். இது ஈஸியா நடக்கும். இப்ப நாங்கெல்லாம் 10 வருஷமா நார்மலான வாழ்க்கையில வாழ்ந்த 10 வருஷத்துக்கு தாக்கு. இப்ப நம்ம 10 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே மாறுது. உண்மைதானே? இப்ப இதே பீச்சுக்கு நான் வந்து இப்ப இங்க உட்காந்து இருக்கிறேன், எதுக்கு சொல்றேன்? இந்த இடத்துல இந்த ஸ்பீச்சுக்கோசரம் வந்துருக்கல, அந்த பக்கம் வரவே மாட்டேன். மீறி நான் வந்து காலை சாப்பாடு போட வருவேன், இல்ல நான் என்ன இறந்து போன புதைக்க வருவேன், இல்ல இந்த மாதிரி ஸ்பீச் பேட்ட மட்டும் தான் வரும். மத்த எதுக்குமே நான் இங்க வரமாட்டேன். இங்க வரதான் எனக்கு என்ன இருக்குது, என்ன யூஸ்? எதுவுமே கிடையாது. இது என்ஜாய், இங்க அவங்களுக்கு என்ஜாய் கிடையாது, என்ஜாய் நினைக்கிறாங்கல்ல. குளிர்ந்த காத்து பட்டா உங்களுக்கு என்ஜாய் நினைக்கிறோம். இங்க எதுவுமே என்ஜாய் கிடையாது. என்ஜாய்னா ஒண்ணு சொன்னேன், பிறர் வழியா உன் வழியா சிந்தி, பிறருக்கு எதனா ஒரு கஷ்டம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படு. புரியுதா? இந்த சிந்தனை நம்ம அதிகப்படுத்த என்ஜாய் தான் என்ன, நம்மளோட வழி நீங்கிறதுக்கான வழி என்ன, நம்ம பழக்கங்கள் போறதுக்கான வழி என்ன, அனைத்து விதமான வழியும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான பெரிய சோர்ஸ் கிடைக்கும். உன் பழக்கத்தை மாத்திக்க முடியும்னா அது கருணையினாலே அன்புனாலே முடியும். ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே ஆக சிறந்த யோகம், தவம், தியானம். இப்ப அதை மிஞ்சிய ஒரு செயல் இங்க இல்லை. அப்போ நம்ம ஒரு பழக்கத்தை மாத்திக்கணும் நம்ம அப்படின்னு ஆசைப்படுறோம், நம்ம முதல்ல கருணைக்குள்ள வரணும், அன்புக்குள்ள வரணும், பிறர் வழியை நம்ம வழியை சிந்திக்கணும்னு யோசனைக்குள்ள வரணும். நீ அதுக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த செயலுக்குள்ள நீ ஆழ்ந்து போயினே இருந்த அப்படின்னா உங்களுக்கான பழக்கங்கள் மாறுறது 100% கட்டாயம் மாறும், எல்லாமே மாறும். அது ஒரு பெரிய அறிவு கொடுக்கும். இப்ப இந்த ஒரு மரணம்னா என்ன, பயத்தை கொடுக்காது. மரணம்னா என்னன்ற அந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ள போகும். அந்த ஆராய்ச்சிக்குள்ள போய் மரணம்னு ஒண்ணு இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியாமல. இங்க இறப்பு பிறப்புன்னு ஒண்ணு இல்ல, இங்க எல்லாமே ஏக்கத்துல இருக்குது, சுழற்சியில இருக்குது. புரியுதா? மாற்றத்துல நோக்கி பயணத்துல இருக்குது. அப்ப நான் மாறுவேன், நான் மரணம் ஆக மாட்டேன். புரியுதா? நீ மரணன்ற எண்ணம் விட்டு இருக்கிற வரைக்கும் மரணன்ற ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இது. இந்த கான்செப்ட்ல மட்டும் வச்சுட்டு இருக்கிறோம். ஏன் இப்படி ஒரு கான்செப்ட் இல்ல, வெளியே வந்துடலாம், வெளியே வர தெரியல யாருக்கும். இங்க மரணம்ன்றது என்ன தெரியுமா? இந்த உடல் மறையிறது மரணம் இல்ல, உன்ட்டு அறிவு இல்லாம நீ போற அதான் மரணம். இந்த தேகம் கிடைச்சோம், இந்த தேகம்னா என்ன, இங்க நடக்கிற நிகழ்வு என்ன, இதை உணராம நீ போற இதுதான் மரணம். இதை உணர்ந்தா உனக்கு மரணம் இல்ல. இந்த உடல் போனாலும் அது பேர் மரணம் இல்ல. ஏன்னா உன்ட்ட தெரியும் உடல்ன்றது ஒண்ணும் இல்ல. இந்த உடல் என்பது இந்த இடத்துல ஜட பொருளால் உருவாகப்பட்ட ஒரு கூட்டு. இந்த கூட்டு வந்து திருப்பி ஜென்ரேட்டா மாறும். ஆனா நான் அது உள்ள வந்து அறிவு உள்ள அறிவு புறப்படுது. அந்த அறிவு அப்படின்னு, அந்த அறிவு தான் நான், அந்த உணர்வு தான் நான், அந்த உயிர் தான் நான், அதுல இருந்து ஆன்மா தான் நான். இங்க இருக்கிற அனைத்துமே ஆன்மாவும் இருக்குது, அது ஜடமாவும் இருக்குது, அது உணர்வாகவும் இருக்குது, அது உயிராகவும் இருக்குது, அது ஒளியாகவும் இருக்குது. அனைத்துமே அது இருக்கிற அந்த அறிவை பெறும். அந்த அறிவை பெற்ற ஒரு மரணம் ஒண்ணு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். புரியுதா சார்? மரணன்ற கான்செப்டே இல்லைன்றத நீங்க அறிய முடியும். அது எப்ப அறிய முடியும்? நீங்க அன்புக்குள்ள கருணைக்குள்ள வரும்போது அதை கட்டாயம் அறியலாம். பழக்கத்தை நம்மளால மாத்திக்க முடியும். பழக்கத்தை மாத்திக்கணும், அனைத்துமே இங்க மாறும். நீங்களே அனைத்துமா இருக்கிற ஒரு பேரறிவை நம்மளால உணர முடியும். பிறர் வழிய உன் வழியா சிந்திக்கும் போது இது கட்டாயம் நடக்கும். அது எந்த சந்தேகமும் நம்ம யாருக்கும் வேண்டாம். பழக்கத்தை நம்ம மாத்திக்கினா அனைத்தையும் இங்க மாறும். பழக்கத்தை மாத்தணும்னா நம்மளுக்கு இயல்பா இருக்கிற பழக்கத்தை நம்ம மாத்தி யோசிக்க, மாத்தி சிந்திக்க நம்ம ஆரம்பிக்கணும். அந்த மாத்தி யோசிக்கிறது மாத்தி ஒண்ணுமே இல்லை, பிறர் வழியை நம்ம வழியா சிந்திக்கணும். பிறகு எதாவது நம்ம ஹெல்ப் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நிக்கிறோம்னா என்ன நடக்குது, ஏது நடக்குது, இதை பத்தி யோசிக்கணும். இப்ப இந்த அலை அடிக்கிற சொல்ற அலை வந்து அதை மோதி போகுது. அது ஒரு வாட்டியும் வந்து மோத அதுக்குள்ள எவ்வளவு ஒரு வலி இருக்குன்னு உணர முடியல. நீ அன்புக்குள்ள கருணைக்குள்ளப்பா எல்லாத்தையும் யோசிக்க முடியும். இப்ப இங்க வந்து உட்காரும் போது 2 சத்தமும் கேக்குது. அலையோட ஒரு சத்தமும் வந்து கேக்குது. அந்த சத்தம் என்ன கேக்குது, அது ஒரு ஆக்ரோஷமா தான் கேக்குது. அது ஒரு வலி ஒரு சத்தமா இருக்கு. அதுல இருந்து இவங்க ஏற்கனவே இறந்தாங்க இல்லையா, அவங்களோட ஆர்ப்பரிகளும் கேக்குது. 2மே சேர்ந்து அந்த சத்தமா கேக்குது. ஏன்னா அதை நம்ம உணர முடியுமா, உணர முடியும். ஏன்னா இங்க ஆன்மான்றது, உயிர்ன்றது,
இங்க எல்லாமேன்றது இங்க எல்லாமே சேர்ந்துட்டான். இந்த கல்லுல இருந்து, அந்த தண்ணியில இருந்து, இந்த தண்ணியில இருந்து வர சத்தத்துல இருந்தும், இங்க வர காத்துல இருந்தும், இந்த அடிக்கிற சன்ரைஸ்லோட அந்த வெளிச்சத்துல இருந்து எல்லாமே அதே தான் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்ததான பொருள். இங்க தனிச்சிருக்கு, இதெல்லாமே சேர்ந்து அந்த பொருள். அப்ப அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? எல்லாமே சேர்ந்து ஒரு பொருள் தான். அதை எல்லாத்தையும் உணரக்கூடிய சக்தியும், அதை புரிஞ்சக்கூடிய அறிவும் நம்ம பழக்கத்தை மாத்திக்கும் போது வரும். அப்ப நம்ம பழக்கத்தை மாத்தினோம்னா நம்ம புதிதான ஒரு பழக்கத்துள்ள போனோம். அந்த புதிதான பழக்கம் அன்பும் கருணைக்குள்ள நம்ம ஆழ்ந்து இந்த பழக்கத்தை ஜெயிச்சு நம்மளே அனைத்துமா இருக்கின்ற ஒரு பேரறிவை நம்மளால உணர முடியும். நன்றி, வணக்கம்.